சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தற்பொழுது திமுக சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். மத்திய நிதிநிலை அறிக்கை என்பது கடந்த 23ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் அந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு என்று சிறப்பான திட்டங்களும் அதே போல நிதியும் எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்று திமுக சார்பில் ஏற்கனவே கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல பல்வேறு மாநிலங்களும் கூட இதில் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் திமுக சார்பில் இன்று மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சரியாக 10 மணி அளவில் திமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் தற்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அதே போல அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதே போல சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய சின்னமலை அருகிலும் 2 இடங்களில் சென்னையை பொறுத்தவரையிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கு எதிராக குரல் எழுப்பி வருகிறார்கள். தமிழகத்திற்கு ஏற்கனவே வழங்க வேண்டிய நிதியும் தற்போது வரையிலும் வழங்கப்படவில்லை. அதே போல இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலும் தமிழகத்திற்கென்று புதிதாக நிதி எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். இன்று காலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு வீடியோ பதிவு மூலமாக முழுமையான விவரங்களையும் தெரிவித்திருந்தார். குறிப்பாக தமிழகத்திற்கு தேவையான எந்த நிதியும் வழங்கப்படவில்லை. தமிழகத்திற்கு ஏற்கனவே மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதற்கான நிதி எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அதே போல மதுரை, கோவை உள்ளிட்ட பகுதிகளிலும் மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்குவதற்கான நிதியும் இந்த ஆண்டு புதிதாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அதுவும் அறிவிக்கப்படவில்லை எனும் கடந்த ஆண்டு 2 பேரிடர்களை தமிழகம் சந்தித்திருந்த நிலையில் இதற்கான நிதியும் பெரிதாக மத்திய அரசிடமிருந்து வழங்கப்படவில்லை என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டங்கள் என்பது நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கை கூட்டத்திற்கு கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி சென்று கலந்து கொள்ளவில்லை. அதனை புறக்கணித்து தற்பொழுது தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.